சிறைச்சாலைக்குள் பிள்ளையான் அவர்கள் உதய கம்மன்பில அவர்களிடம் தேம்பி தேம்பி அழுதாரா? இது தொடர்பில் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அதே போல பிள்ளையானுடைய விவகாரம் தொடர்பில் சரத் பொன்சேகா அவர்களுக்கும் கிருணிகா பிரேமச்சந்திர அவர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் முற்றி இருக்கின்ற ஒரு போக்கினையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஏன் வந்தது என்பது தொடர்பிலான விடயத்தையும் இந்த காணொலியில் ஆராய இருக்கின்றோம். அதே போல இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிள்ளையானுடன் சேர்ந்து முன்னைய அரசாங்கத்தில் பதவி வகித்த பெரும் புள்ளியொருவரும் தற்பொழுது இனங்காணப்பட்டிருக்கின்றார். அவர்களுக்கான கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவை தொடர்பிலான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எனவே எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன். அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் தற்போது பூதாகரமாக மாறியிருக்கக்கூடிய விடயம்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் கடந்த 8ஆம் தேதி பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். காரணம், கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பிபவேந்தர் பேராசிரியராக இருந்த ரவீந்திரநாத் அவர்களை கடத்தியமை அல்லது கொலை செய்தமை தொடர்பில் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னராக இடம்பெற்ற விசாரணைகளின் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் இனங்காணப்பட்டு அது தொடர்பிலான விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பிலான காணொலி நான் ஏற்கனவே எங்களுடைய சேனலில் பதிவிட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் தற்போது பிள்ளையானுக்கு ஆதரவாக முன்னாள் இராஜாங்க அமைச்சராக இருந்த உதய கம்மன்பில் அவர்கள் சட்டத்திரணியாக ஆஜராகி இருக்கின்றார். அதன்போது பிள்ளையானவர்களை சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்ட போது பிள்ளையானவர்கள் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி எழுந்ததாக பரவலாக ஒரு செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. இது தொடர்பில் தற்போதைய அனுர அரசாங்கத்தினுடைய பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய மஹிந்த ஜெயதீஸ் அவர்கள் ஒரு செய்தினை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி உதய கம்மன்பில் அவர்கள் பிள்ளையானை சந்திக்க சென்றபோது சிறை காவலர்களுடைய கண்காணிப்பின் அடிப்படையிலே அவர்களுடைய சந்திப்பு இடம்பெற்றிருந்ததாகவும், பிள்ளையான் அழுதமை தொடர்பில் எந்த விதமான விடயங்களும் இந்த விடயங்களும் இடம்பெறவில்லை என்பதாகவும், இது முற்றுமுழுதாக பொய் எனவும் அவர் வெளிப்படையான கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். எனவே பிள்ளையான் அழுதிருந்தார் என்ற சம்பவம் தொடர்பில் தெளிவான கருத்து ஒன்று வெளியாக இருக்கின்றது. அவர் அளவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதே போல இந்த பிள்ளையானினுடைய கைது தொடர்பில் தற்போது தென்னிலங்கையில் சரத் பொன்சேகா அவர்களுக்கும் அதே நேரம் கிருணிகா பிரேமச்சந்திர அவர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஒன்று முற்றியிருக்கின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன்படி சரத் பொன்சேகா அவர்கள் 2 மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி பிள்ளையானுக்கும் இராணுவத்துக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை, இராணுவத்திற்காக பிள்ளையான் எந்த தகவல்களையும் வழங்கவில்லை என்பதாக ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். அதே போல கடந்த 2009 இறுதி யுத்த காலகட்டத்தின் போதாக சரத் பொன்சேகா அவர்கள் மிக முக்கியமான இராணுவ தளபதியாக இருந்து செயற்பட்டிருந்தார். அந்த யுத்த காலத்தின் போதாக அதன்போதே பிள்ளையான், கருணா உள்ளிட்டவர்கள் விடுதலை போராட்டத்தில், அதாவது தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்து பின்னர் பல தகவல்களை வழங்கியிருந்தார் என்பது தொடர்பில் நம்மால் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய விடயங்கள். எனவே அந்த விடயங்கள், ஏதாவது அப்படியான விடுதலை புலிகள் தொடர்பில் எந்த தகவல்களையும் வழங்கவில்லை என்பதாகத்தான் தற்போது சரத் பொன்சேகா அவர்கள் மிக முக்கியமான ஒரு கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கிறார். அதே போல உதய கம்மன்பில் மீதும் ஒரு குற்றச்சாட்டை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். காரணம், உதய கம்மன்பில் அவர்கள் பிள்ளையான் தொடர்பில் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தார். பிள்ளையான் தேசத்தினுடைய பெருமை என்பதாக ஒரு கருத்தினை வெளியிட்டு விழித்து பிள்ளையான் அவர்களை பாராட்டியிருந்த, இந்த கைதின் பின்பதாக பாராட்டியிருந்த ஒரு போக்கினை காணக்கூடியதாக இருந்தது. ஏன் அவரை அவ்வாறு விழிக்க வேண்டும், அவர் என்ன செய்தார், இப்படி விழிப்பதற்கான காரணம் என்ன, இது தொடர்பில் சீரான விசாரணைகளை அனுர அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியினை சரத் பொன்சேகா அவர்கள் தன்னுடைய உரையின் போதாக வெளியிட்டிருந்தார். இந்த கருத்திற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் முகமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கிருணிகா பிரேமச்சந்திர அவர்கள் பிள்ளையான் கட்டாயம் வாய் திறக்க வேண்டும், அவரை வாய் திறக்க வைக்க வேண்டும், அவர் வாய் திறந்தால்தான் நிச்சயமாக முன்னைய அரசாங்கங்களில் இருந்த பெரும் புள்ளிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அதே நேரம் சரத் பொன்சேகா அவர்கள் கூறுவது முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொய்யான விஷயம் என்று சொல்லித்தான் கூறலாம். அதே போல பிள்ளையானின் இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில்
திசை திருப்பும் நோக்கத்தில் தான் இப்படியான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார் என்பதாகவும் எதிர்மறையான கருத்துக்களை சரத் பொன்சேகாவுக்கு எதிராக அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் தற்போது தென்னிலங்கையில் ஒரு காரசாரமான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு போக்கினை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல கொழும்பு மற்றொரு செய்தியாக கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தற்போது பிள்ளையானுக்கும் அதே நேரம் முன்னைய அரசாங்கத்தில் பதவி வகித்த, அதாவது புலனாய்வுத்துறையின் பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சாலே அவர்களுக்கும் இடையில் ஏதோ தொடர்பு இருப்பதாகவும் தற்போது அவர்கள் இருவருக்கும் பயணத்தடை, அதாவது இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்வதற்குரிய பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் தற்போது பலத்த பாதுகாப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்தி வட்டாரங்கள் வழியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் உங்களுக்கு தெரியும், பிள்ளையானவர்கள் அந்த ஏற்கனவே நான் கூறியதை போல கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியரினுடைய கொலை வழக்கு தொடர்பில் தான் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பிறகு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் தற்போது பிள்ளையானுக்கும் அதே நேரம் புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சாலேவுக்கும் இடையில் ஏதோ தொடர்புகள் இருந்ததாக அறியப்பட்டிருக்கின்ற நிலைமையில் தற்போது இவர்கள் இருவருக்குமான வெளிநாடுகள் செல்வதற்கான பயணத்தடையே விதிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ச்சியாக துரிதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் புலனாய்வு பிரிவினர்களும் அதே நேரம் போலீசாரும் அதிக அளவில், அதாவது நேற்று பார்க்க முடியாத அளவில் அதிகளவாக குவிக்கப்பட்டு பிள்ளையானுக்கு ஆதரவாக யார் யார் செயற்பட்டார்களோ, பிள்ளையானினுடைய பிராந்திய காரியாலயங்களில் யார் யார் வேலை செய்தார்களோ அவர்கள் வலை வீசி தேடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விவரங்கள் முழுதாக எடுக்கப்பட்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அதிகமான விஷயங்கள் கசிந்திருப்பதாகவும், எனவே பிள்ளையானுடன் தொடர்புபட்ட அனைவரையும் கைது செய்து விசாரிப்பதன் மூலமாக பல தெரியாத புரியாத தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்னும் நோக்குடன் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில், அதாவது கிழக்கு மாகாணத்தில் அதிகளவிலான புலனாய்வு பிரிவினர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை ஆரம்பமாகி இருக்கிறது என்றுதான் கூறலாம். அதேபோல கட்டுநாயக்கா விமான நிலையத்திலும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிள்ளையானுடன் தொடர்புடைய எவரும் இலங்கையிலிருந்து தப்பித்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என்கின்ற அடிப்படையிலும், அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இருக்கக்கூடிய பெரும்புள்ளிகளோ அல்லது அதனுடைய தொடர்புடைய குற்றவாளிகள் யாரும் இலங்கையிலிருந்து தப்பித்து செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் விமான நிலையத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. அதேபோல மட்டக்களப்பிலிருந்து கடல் வழியாக யாராவது தப்பிச் செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் என்ற ஐயத்தில் தற்போது கடற்படைகள் மூலமாக கடற்கரைகளை அவதானிக்கக்கூடியதற்கான செயற்பாடுகளோ அல்லது கடல் மூலமாக யாராவது தப்பித்து செல்ல முடியாமல் அவ்வாறான விஷயங்களை தடுப்பதற்காகவும் பாதுகாப்புகளை பலப்படுத்துவதற்கான நோக்கங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் மிக முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே நிச்சயமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெகு விரைவில் பல உண்மைத்தன்மைகள் வெளிவர இருக்கின்ற என்பதுதான் உண்மையான விடயம். முன்னைய அரசாங்கங்களில் இதற்குரிய பல்வேறு ஆணைக்குழுக்கள், பல்வேறு விசாரணை குழுக்கள் என்பன நியமிக்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்பில் சரியான தீர்வுகளோ இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. எனவே இந்த அரசாங்கத்தில் இப்படியான விடயம் தற்போது சூடு பிடித்திருக்கும் நிலைமையில் மக்கள் மத்தியில் பல்வேறு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இது தொடர்பிலான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது தொடர்பிலான மற்றும் புதிய செய்திகளுடன் நான் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். நன்றி உறவுகளே, நன்றி, வணக்கம்.